ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெள்ளிக்கிழமை நைட்டு வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து திருச்செந்தூர் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். விடியக்கிழமை ஒரு 5:30 மணி இருக்கும். திருச்செந்தூர் போயிட்டு ஃபஸ்ட்டு போய் கடலில் பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரிசையில் இன்னும் 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இருக்கும். வரிசையில் தான் பார்த்துட்டு ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் போகிற அன்னைக்கு தேர் ஃப்ரெண்ட்ஸு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது தேர் பார்த்தது. திருச்செந்தூர் முருகன் தேர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடலுக்கு குளிக்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் அவங்க அப்பாவும் கடலில் குளித்தாங்க. நான் குளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கடல் கொஞ்சம் உள் வாங்கியிருந்தது. தெரியுது பாருங்கள், கொஞ்சம் பச்சை பச்சையாக பாறை மாரி தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கடல் உள்ளே வாங்கியிருந்தது. அப்புறமா வரிசையில் நின்று ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நல்லா கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. பார்க்கவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் போனோம். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. நல்லா கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கோபுரம்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தான் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா எடுக்க முடியல பாப்பா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட்டத்தில். நல்லா இருந்தது. மயில் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், வேப்ப மரத்தில் 2-3 மயில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் உட்காந்துருக்கு. நல்லா இருந்தது. மயில் நிறையா இருந்தது. கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இன்னும் பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாப்பா பொட்டு வைக்கணும்னா அப்புறம் அந்த பையன்கிட்ட போய் அந்த பொட்டு வச்சுட்டு வந்தா. பாப்பா அந்த வேல் மாதிரி இருக்கணும், அந்த பொட்டு வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்தமாரி பொட்டு வச்சுக்கிறதுக்கு ஆசை. அப்புறம் போய் வச்சுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே. அப்புறம் பையெல்லாம் கொண்டு போய் எங்கள் லாக்கரில் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் இந்த பொட்டு வச்சுட்டு இருந்தா பாப்பா. லாக்கரில் வைக்கிறதுக்கே எவ்வளோ வருஷம் நிற்கிறாங்க பாருங்கள். பின்னாடி அந்த கூட்டம் தெரியுது இல்லை, அந்த பையெல்லாம் கொண்டு லாக்கரில் வைக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பசங்கள்கிட்ட பொட்டு வச்சுட்டு பாப்பா வந்துட்டான். அப்புறம் அடைக்கல காத்து ஐயனார், மடப்புறத்து காளின்னு சொல்லுவாங்களா, அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அடுத்தது நாங்கள் அதுவும் நல்லா இருந்தது. காளி கோயில் உள்ளே கோபுரம் தான் எடுக்க முடிஞ்சது. கொஞ்சம் தான் உள்ளே போய் எடுத்தேன். ரொம்ப எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. மடப்புறத்து காளி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் ஃபோட்டோஸ்லாம். பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த காளியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் போனதில்லை நான். போயிட்டு அந்த காளியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஐயனார் பக்கத்துலேயே, அந்த காளி பக்கத்துலேயே ஐயனார் சன்னதி இருந்தால் அதுக்கும் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.